அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அங்கன்வாடியில் டீச்சருக்கும் ஹெல்ப்பருக்கும் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அவங்க இன்டர்வியூக்கு தேவையான விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு போகணும், இவங்களோட ரிசல்ட்ஸை எப்போ எதிர்பார்க்கலாம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலவங்களுக்கு கால் லெட்டர் வரல, எதனால் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. நாலாவது பார்க்க போகிறது என்னென்னா, மொத்தம் 25 கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமான 25 கொஷின் என்னென்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவரால் தமிழ்நாடுக்கு காமனான டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வந்த கால் லெட்டர், அடைப்பாணை கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஒரிஜினலும் எடுத்துக்கணும், ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருப்பிட முகவரி, வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டிசி, ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ். ஒரு சில கால் லெட்டரில் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க ரீசன்ட்டுன்ட்டு. இன்கேஸ் உங்களால் ரீசன்ட் அப்ளை பண்ணி வாங்க முடிஞ்சால் வாங்கிடுங்க. அப்படி வாங்க முடியல அப்படின்னா பழசை எடுத்துகிட்டு போங்க. அதுக்காக ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தர், மாற்றுத்திறனாளி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒதுக்கியிருக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துகிட்டு போகணும். இந்த ஆதரவற்ற விதவை அப்படின்றதுக்கு தனியாக வட்டாட்சியர்கிட்ட பெர்மிஷன் ஒன்று வாங்கியிருக்கணும். அதையும் ஞாபகமாக வாங்கி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்டில் இன்டர்வியூ வருதோ, எந்த டைமில் இன்டர்வியூ வருதோ அதுக்கு ப்ரேயராக டைம் மட்டும் ஒரு 1/2 hour முன்னாடி போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் 1/2 hour முன்னாடி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டோக்கன் போட்டுட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். சரி, இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டாப் 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நடுவில் இந்த ரிசல்ட்ஸ் பற்றியும் அண்ட் தென் என்னென்ன ரிஜெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஷனில் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. உங்களோட பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், எத்தனை பேர், எங்கே இருக்கீங்க, நேட்டிவ் என்ன, இதன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் ஏன் அங்கன்வாடியை சூஸ் பண்ணிங்க, 2வது கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரெசிவாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றது முக்கியம். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, எனக்கு டீச்சிங் ஃபீல்டு பிடிக்கும், அதனால் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன். 12th முடித்தாலே ஒரு டீச்சர் ஆகணுன்னா இது எனக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, சொந்த ஊர்லேயே வேலை. இது பார்த்திங்கன்னா நம்மளால் இன்னும் நல்லா செம்மையாக செயல்பட முடியும், அதனால் நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது இது ஒரு நிரந்தரமான வேலை, அரசு வேலை அப்படின்றதுனால இந்த வேலைக்கு நான் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற ஆன்சர் நீங்கள் கொடுக்கலாம். அங்கன்வாடி மையத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது தான் 3வது கொஷின். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குழந்தைகளை ஊட்டச்சத்து மிகுந்தவளாக வளர்த்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட அறிவு வளர்ச்சியாகட்டும், நாட்டினுடைய வளர்ச்சியாகட்டும் நல்லா மேன்மையாக இருக்குன்ற ஒரே நோக்கத்திற்கான அடித்தளம் தான் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையம் அப்படின்னு சொல்லுங்கள். இவங்களோட செயல்பாடுகள், அங்கன்வாடி மையத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள் அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட கணக்கெடுத்து அவங்களோட உயரம் என்ன இருக்குது, அவங்களோட எடை என்ன இருக்குது, அவங்களோட தலை சுற்றளவு என்ன இருக்குது. ஏன் இந்த தலை சுற்றளவு எடுக்கிறாங்கன்னா, குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் பார்க்கறதுக்காக இந்த தலை சுற்றளவு எடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு எப்போ தடுப்பூசி போடணும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பூச்சி மருந்து எப்போ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, எப்போ சொட்டு மருந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, இதே மாதிரி இளம் வயதில் இருக்கும் பெண்களுக்கும் சரி, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கிறதா இவங்களோட செயல்பாடு மற்றும் நோக்கம். இது இவங்களோட சேவை பயனாளிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மொத்தம் 4 பேர். யாருன்னா, குழந்தைகள் ஒருத்தவங்க, இன்னொன்று பாலூட்டும் தாய்மார்கள், இன்னொருத்தவங்க கர்ப்பிணி பெண்கள், இன்னொன்று இளம் வயதில் பெண்கள். நெக்ஸ்ட்டு இந்த அங்கன்வாடின்றது எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஐசிடிஎஸ்னால் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1975. எந்த அரசோட திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மத்திய அரசோட திட்டம். காந்தி தாத்தாவுடைய 106வது பிறந்த நாளில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் அப்படின்றது பார்த்தோம் ஏற்கனவே, ஊட்டச்சத்து குறைபாடை தவிர்க்க இதை ஆரம்பிக்கப்பட்டது. இது தமிழில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஐசிடிஎஸ்ன்னு வரதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இசிசிஇ அப்படின்னு சொல்கிறாங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இதாவது 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நிறைவான போஷாக்கு ஊட்டச்சத்து
கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 5வது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கன்வாடியோட பணிகள் செய்யறதுக்கான முக்கிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 8லேருந்து 8:30 9 மணிக்குள்ளே வந்து உதவியாளர் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான இந்த மையத்தை வந்து க்ளீனாக நீட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தேவையான காலைல உணவுகளை சமைச்சிருவாங்க. கொழுக்கட்டை அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, சமைப்பாங்க. 9லேருந்து 12 மணி வரையும் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறது, விளையாடுறது, டிஃபன் சாப்பிட்றது, கொழுக்கட்டை சாப்பிட்றது. 12 மணிலேருந்து 1 மணி வரையும் உணவு எடுத்துப்பாங்க. 1 மணிலேருந்து 3 மணி வரையும் உறக்கம். அதுக்கப்புறம் 3லேருந்து 3 வரையும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து அமுச்சு விட்ருவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை, சம்டைம்ஸ் வந்து சனிக்கிழமையும் இந்த அங்கன்வாடி மையங்கள் செயல்படுது. 6வது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து உணவுகளில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தை 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரையும் இருக்கிற குழந்தை 125 கிராம் ஒரு நாளைக்கு வந்து ஊட்டச்சத்து எடுத்துக்கணும். எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டைம். ஓகேவா? 2லேருந்து 3 டைம் வரைக்கும் இந்த ஊட்டச்சத்தை எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 13.75 கிராமும், எனர்ஜி வந்து 500 கிராமும் இருக்கணும். இதே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து 2லேருந்து 5 வயசு வரையும் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. 2லேருந்து 5 வயசு வரையும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 கிராம் வந்து இந்த சத்து மாவை எடுத்துக்கணும். இந்த 125 கிராம்ன்றதும் வந்து சத்து மாவு தான், இந்த 200 கிராம்ன்றதும் சத்து மாவு தான். இதுவும் 2லேருந்து 3 வேளை கொடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் வந்து 22 கிராம் இருக்குது. அண்ட் தென் வந்து எனர்ஜி வந்து 500 கிராம் இருக்குது. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 165 கிராம் வந்து ஊட்டச்சத்து மாவு எடுக்கணும். 15 கிராம் ப்ரோட்டீன், எனர்ஜி 660. சரி, இந்த ரிசல்ட்ஸ் பற்றி என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து 180:1 ரேஷியோ. அதாவது வந்து ஒரு ஜாபுக்கு வந்து கிட்டத்தட்ட 180 மெம்பர்ஸ் போல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? அதில் எத்தனை பேர் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க, எத்தனை பேர் வந்து ஏன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, நிறைய பேர் கால் லெட்டர் வரல. சரி வாங்க அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து போஷான் அபியான் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த போஷன் அபியான்ன்றது ஸ்கீம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி 2018 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் வந்து ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. குழந்தை வளர்ச்சி குறைவை தடுக்கிறது, வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது வந்து தடுக்கணும், ஊட்டச்சத்து வராமல் இருக்கிறது தடுக்கணும், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது குழந்தைக்கு, எடை குறைந்து பிறக்கக்கூடாது, இரத்த சோகை இருக்கக்கூடாது குழந்தைக்கு, அதுக்கப்புறம் பெண்கள் மற்றும் இளம் வயதினருக்கு இந்த இரத்த சோகைன்ற பிரச்சனை இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டார்கெட் மாதிரி 2% வந்து குறைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அங்கன்வாடியில் கொடுக்கப்படும் உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்துணவு மாவு, அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு மாவு, குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரையும் கொடுக்குறாங்க. அப்புறம் முட்டை கொடுக்குறாங்க, கொண்டைக்கடலை கொடுக்குறாங்க. முட்டை வந்து 1லேருந்து 2 வயசு வரையும் 3 நாள் தராங்க. மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. இந்த கலவை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், பருப்பு சாதம், புளி சாதம் இதெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புலவ் ரைஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. பச்சைப்பயிர் சாதம், பச்சைப்பயிர் வந்து சுண்டில் வேக வச்சு கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு தருவாங்க. பச்சைப்பயிர் வந்து செவ்வாய்க்கிழமையும், உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் தருவாங்க. இதே வந்து இதை தவிர வேறு என்ன தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொருளாக அங்கன்வாடி மையத்தில் தாய் சேய் நலப்பெட்டகம் இங்கேயும் வாங்கிக்கலாம், சுகாதாரத்துறை ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வாங்கிக்கலாம். அப்புறம் விளையாட்டு பொருட்கள், குழந்தைங்களுக்கு அட்டை, அதுக்கப்புறம் பொம்மை, கதை புத்தகம், படங்கள், சுகாதார பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த நீட்டாக இருக்கிறது, சானிடைஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 10வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பினுடைய இடைவெளி. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா முதல் குழந்தை பிறந்து 1.5லேருந்து 2 வயசுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதே வந்து சுகாதாரத்துறை, தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா 2லேருந்து 3 வயசு போதுங்க, அதுக்கப்புறம் குழந்தை எடுத்துக்கிட்டால் அவங்க பெரிய குழந்தை வந்து அவங்கள சாப்பிட்றது அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கன்வாடி மையத்தில் குழந்தை நல கட்டுப்பாடு குறித்தும் நிறைய விழிப்புணர்வு ஏற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிஷர்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரௌசரு, பேக்ஸ் கொடுத்துருவாங்க குழந்தையில, அதில் வந்து ஐசிடிஎஸோட லோகோ இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1000 நாட்கள் குழந்தைகள் பிறந்து இந்த 1000 நாட்கள்ன்றது வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா 80% மூல வளர்ச்சி அந்த 1000 நாட்களில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7 வரையும்
தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தாய்ப்பால் வந்து மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு உணவு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 270 + 365 + 320 இந்த 270 வந்து கர்ப்பகாலம், 365 2 வயசு சரிங்களா. இந்த 1000 நாட்கள் கூட்டினா 1000 நாட்கள் மிக முக்கியம். தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 நாட்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போஷான் பக்வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்துணவுத்துறை மூலமாக இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு வார கால நிகழ்வு. இப்போ இந்த டைம் வந்து ஏப்ரல் 8லேருந்து நடந்தது. ஓகே, ஏப்ரல் 8லேருந்து ஒரு 7 நாட்கள் நடத்திருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு அளவை குறைக்கணும் அப்படின்றத இதோட தலையாய நோக்கமாக இருந்திருக்கு. இது வந்து ஏப்ரல் 8 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போஷன் பக்வாடா தாய்ப்பால் வாரம் வந்து ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7. தாய்ப்பால் முதல்ல சுரக்கிற தாய்ப்பால் என்ற அப்படின்னு சொல்கிறாங்க கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, சீம்பால்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு குழந்தை ரொம்ப அடிக்கிறாங்க கடிக்கிறாங்க அடம் பிடிச்சா என்ன பண்ணணும்னா அவங்களெல்லாம் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு ஒரு டீச்சர் வந்து அடிக்கவே கூடாது. அவங்கள வந்து ரொம்ப நைஸாக தான் ஹேண்டில் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா 16வது கொஷின், அங்கன்வாடியில் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட ஆதார் கார்டு இருக்கணும், குழந்தையோட ஆதார் கார்டு இருக்கணும், ப்ளஸ் அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், 2 ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கல, இன்னொரு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு முட்டை கொடுக்குறாங்க குழந்தைக்கு, 17வது கொஷின் பார்க்குறோம். முட்டை கொடுக்குறாங்க, அது கெட்டு போயிடுச்சா அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த பொருள்லாம் வந்து தரமாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முட்டை வந்து தண்ணியில் போட்டால் மிதந்துட்டு வந்து அப்படின்னு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அடியில் இருந்தால் நல்ல முட்டை. அதுக்கப்புறம் சாப்பாடு பொருட்கள், பருப்புகள், தானியங்கள் இது எல்லாத்தையும் ரொம்ப பக்குவமாக ஸ்டோரேஜ் ரூமில் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. எல்பிஜி வந்து மோஸ்ட்டாக எல்லா கனெக்ஷன்ஸும் வந்து அங்கன்வாடி மையங்களில் இருக்குது. 18 வயசில், அதாவது 18வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஹெச்பி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 12.5லேருந்து 15.5. இது ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ண. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பின் போது நிறைய ரத்தம் இருக்கும், நிறைய ரத்த லாஸ் ஏற்படும். அதனால் வந்து இந்த ரத்தத்தை வந்து கரெக்டாக மெயின் பண்ணணும். ஸோ இரும்புச்சத்து அதிகமுள்ள பொருட்களை சாப்பிடணும். முருங்கீரை, பேரிச்சம்பழம், சுவரொட்டி இதெல்லாம் வந்து பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டா பிரச்சனை வராது. இதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1098 1098. இதே உமன்ஸ் ஹெல்ப்லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 181 1991 சரிங்களா. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கன்வாடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும். நான் இப்போ ஒரு அங்கன்வாடி மையத்தில் வேலை செய்கிறேன்னா என் மையத்தில் வந்து ஒரு 20லேருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நான் இருந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய இந்த இன்டர்வியூ போகிறப்ப இன்டர்வியூ நிறைய மார்க்ஸும் கிடைக்கும், எனக்கும் ரொம்ப அது பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் விட்டமின் ஏ ட்ராப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பூச்சி மாத்திரை வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம். அதே மாதிரி தான் இந்த விட்டமின் ட்ராப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம். பட் ஆனால் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9 மாதத்தில் மியாசிஸ்க்கு ஒரு ஊசி போடுவாங்க, பெரிய மயிலாக வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த விட்டமின் ஏ ட்ராப்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 16லேருந்து 18 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ml கொடுப்பாங்க. ஓகேங்களா, 2 to 5 வயசு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு கொஞ்சம் 2 ml கொடுப்பாங்க. சரி, 22வது அங்கன்வாடி பணியாளரோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அங்கன்வாடி பணியாளரில் 7700 ரூபாய் சம்பளம், உதவியாளருக்கு 4000 ரூபாய். இதே குறு அங்கன்வாடி, ரொம்ப சின்ன அங்கன்வாடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே வந்து 5500 ரூபாய் சேலரி வரும். இன்னும் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. 24வது கொஸ்டின் என்ன அப்படின்னா நர்ஸ் பேர் என்ன. அதாவது வந்து வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் டாக்டர் வந்து அங்கன்வாடி விசிட் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா இருக்காங்களா, ஊட்டச்சத்து குறைபாடு குறிப்பாக கம்மியாக இருக்கிற குழந்தைங்கள அன்றைக்கி செக் பண்ணிவிட்டு அவங்களோட ஊட்டச்சத்து இன்னும் மேம்படணுன்னா என்ன பண்ணணும், நர்ஸ் வந்து கரெக்டாக அந்த பூச்சி மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ ட்ராப்ஸ் இதெல்லாம் வந்து அங்கன்வாடி மையத்திலே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஹெச்எனோட பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டீச்சர் பேர் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி அவேர்னஸில் மீட்டிங் நடக்கும். ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் போவாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா பருவ காலத்துக்கு எப்படி இருக்கணும், மழை காலம் வந்தால் எப்படி இருக்கணும், வெயில் காலம் வந்தால் குழந்தைங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், நம்மளோட நீரை இது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறது என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தில் என்ன பண்ணணும், குழந்தையோட 6 மாதத்தில் என்ன பண்ணணும், 2 வயசு வரையும் பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில் என்ன பண்ணணும், 2 வருஷத்தில் என்ன பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த அங்கன்வாடி அவேர்னஸில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு எதனா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. குடை ஐசிடிஎஸ் திட்டம் அப்படின்னா என்ன, 2016-17 இந்த வந்து ஐசிடிஎஸ் ஸ்கீமை வந்து மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. எதன் ஃபங்க்ஷன் பேரில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி
மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்ற இதன் பேரில் இந்த ஐசிடிஎஸ்ஸை வந்து பெயர் மாற்றம் பண்ணுறாங்க, குடை ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 5 விஷயத்தில் இந்த குடை திட்டத்தின் கீழ் கொண்டு வராங்க. அங்கன்வாடி சேவை, வளரும் இளம் பெண்களுக்கான திட்டம், அதுக்கப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள், தேசிய குழந்தைகள் காப்பக திட்டம், அப்புறம் போஷான் அபியான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைங்களோட அட்மிஷன் வந்து ஜூன் மாதத்துலேயும் அக்டோபர் மாதம் விஜயதசமியையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்மளோட இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஜூன் மந்த்து எண்டோடு முடிஞ்சிடும். ஓகேங்களா? நம்மளோட ரிசல்ட்ஸ் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதம் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஏன்னா நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை நான் சும்மா வாய் வழியாலாம் சொல்லலை. லாஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூ, அதாவது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி வருஷமும் இன்டர்வியூ நடந்திருக்கு. இன்டர்வியூ முடிஞ்ச கரெக்டாக 3 மந்த்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் உங்களோட பேஜஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எதனாலலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக வந்து இருப்பிட முகவரி இல்லாமல், நான் வந்து ஒரு வட்டாரம் அப்ளை பண்ணிட்டு வேறு வட்டார ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் வயது வரம்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில், அதுக்கப்புறம் காலி பணியிடமே இல்லாத அந்த மையத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் டேட் முடிஞ்ச பிறகு நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு வட்டார அலுவலக கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கள்ளக்குறிச்சியில் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக மாடூருன்ட்டு அப்ளை பண்ணேன்னா அது தப்பு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ஃபில் பண்ணல அப்படின்ற ரீசனுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ், ரிசல்ட்ஸு, எல்லா அப்டேட்ஸும் வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.